ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே ஓகே. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நான் தேவைப்படும் போது ஸ்க்ரீன் போடுறேன், இல்லைன்னா இந்த மீட்டிங் ஸ்க்ரீன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் என்னை பற்றி சொல்கிறேன். நான் கல்யாணக்கண்ணன், சிம்பிளி லேர்ன்ல சீனியர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துட்டு நம்ம காலேஜில் தான் பண்ணேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆனதில் ஒரு மெயின் ரோல் வந்து நம்ம காலேஜுக்கும் உண்டு. ஏன் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜில் அந்த பிஹெச்பி புக்கு, ஒரு டெவலப்பருக்கு தேவையான டிஜிட், சிடி எல்லாமே நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிடைச்சது தான். நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுத்த ஃபுல் ஆப்ஷன் டு ஃபுல் அக்சஸ் வந்து லேபுக்கு கொடுத்தாது. நம்ம என்ன வேணுமாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டெவலப்பரா முன்னாடி என்னென்ன ரோல் இருந்தது அப்படிங்கிறதுக்கு, ஒரு ஜாபுக்கு போகும்போது ஒரு கம்பெனில என்னென்ன வகையான ரோல் இருந்தது, அது எப்படி நாளடைவில் சுருங்கி இப்ப ரொம்ப ஜாப்லாம் வந்து ரொம்ப கம்மியாகி ரொம்ப கன்சிஸ்டடா இருக்கு இல்லையா. அந்த இதுல ஒரு ரோல் வந்து ஃபுல் ஸ்டாக். ப்ரீவியஸா வந்து என்ன இருந்ததுன்னா, பேக் அண்ட் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், யூஐ டெவலப்பர் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலா இருக்கும். இப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய கம்பெனில ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சது இது வந்து ஃபேஸ்புக் வந்து இதை ஒரு ரோலா தனியா மாத்தலாம் அப்படின்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க பேக் அண்ட் டெவலப்பர் அப்படின்னா உங்களோட சர்வருக்கு பின்னாடி சர்வர்ல என்ன கோட் ரன் ஆகணும் அப்படிங்கிறத பண்றது. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருங்கிறது யூசர் பாக்குறாங்க இல்லைங்களா. நீங்க வெப்சைட் பாக்குறீங்க, எந்த ஒரு வியூவுமே பாக்குறீங்க. இப்ப இந்த லே அவுட் பாக்குறீங்கன்னா இந்த யூஐ எப்படி இருக்கணும், இந்த போட்டோ எப்படி தெரியணும், ஒரு 10 பேர் சேர்ந்தா என்ன ஆகணும், 100 பேர் சேர்ந்தா அந்த ஸ்கிரீன் எப்படி அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த யூஐ பிரசன்ட் இருக்குல்ல, அதுதான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பண்ணும். இந்த ரெண்டையுமே தனித்தனி ஆளா வச்சு பண்றதுக்கு ஒரே ஆளை வச்சு பண்றது தான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிற ரோல். நீங்க ஃப்ரண்ட் எண்டும் பண்ணணும், பேக் எண்டும் பண்ணணும். ஒரு பழமொழி மாதிரி ஒண்ணு உண்டு, எல்லாத்த பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது ஒன்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. அந்த கான்செப்ட் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்கிறது தான். அதாவது நீங்க ஃப்ரண்ட் எண்டும் பார்க்கணும், டேட்டாபேஸ் பார்க்கணும், சர்வர்ல என்ன இருந்தாலும் பார்க்கணும், அது போக யூஐ அப்படி எல்லாமே பார்க்கறது தான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இப்போ ஃப்ரண்ட் எண்டுங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, ஒரு டேட்டா, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு யூசர் பின்னாடி இருக்க ஒரு சிஸ்டத்தோட, அதாவது உங்களோட அப்ளிகேஷனோட ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்கான ஒரு ஃபார்ம் தான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட். இப்போ கூகுளில் நீங்க ஜிமெயில் லாகின் பண்றீங்க, லாகின் பண்ணதும் உங்களோட ரைட்ல இன்பாக்ஸ், லெஃப்ட்ல மெனுஸ் எல்லாமே வருது இல்லையா. அந்த இதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் அந்த யூஐ பார்ட் பண்ற வேலை. அதுக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்கு, HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெவலப்பர்னு சொல்றாங்க அப்படின்னா, பேக்-எண்ட் பண்றவங்கள தான் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு வியூ இருந்தது. அதாவது சர்வர் சைடு கோட் பண்றவங்க, C++, சி, பைத்தான், பேர்ல் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பின்னாடி எழுதுறவங்களுக்கு தான் வேல்யூ ஆடட் இருந்தது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே சிஸ்டம் உங்களோட வீட்டுல இல்ல உங்க ஆபீஸ்ல இருக்க இன்ஹவுஸ் சிஸ்டத்துல போய் தான் நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அப்ப வந்து கம்ப்யூட்டர் உங்களுக்கு மொபைலைஸ்ட் ஆகல. நீங்க எங்க வேணாலும் கம்ப்யூட்டர் எடுத்துட்டு போறதுக்கு லேப்டாப்போ, இப்போ போன்லயே ஒரு சின்ன கம்ப்யூட்டரோ ஆகிற மாதிரி மொபைலைஸ் ஆகாத காலத்துல பேக் அண்ட் டெவலப்பருக்கு தான் பெரிய ரோல் இருந்தது. நாங்க படிக்கும் போது HTML-ல மார்க்யூன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு டெக்ஸ்ட் லெஃப்ட்ல ஆரம்பிச்சு ரைட் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும். இந்த மார்க்கியூ போட்டாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நாளடைவுல உங்களுக்கு கம்ப்யூட்டர் மொபைலைஸ்ட் ஆயிட்டு, ஓகேங்களா, ரொம்ப ஈஸியா உங்களால இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலான்னு ஆனதுக்கு அப்புறம், பிளஸ் அப்ளிகேஷன் வந்து இன்ஹவுஸ் இல்லாம கிளவுட நோக்கி மாறினதுக்கு அப்புறம் யூஐக்கு வந்து ஒரு முக்கிய பங்காயிருச்சு. யூஐல வந்து நீங்க என்னத்தை ரெப்ரசென்ட் பண்றீங்க, எப்படி உங்க டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றீங்கிற பொறுத்து உங்களுக்கு யூசருக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். நீங்க இப்ப வந்து 2 விதமா எடுத்துக்கலாம். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வேர்டு வந்து அது ஒரு இன்ஹவுஸ் சாஃப்ட்வேர் தான். நீங்க அதை எடுத்து உங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிட்டு
அதை ஒர்க் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் இன்னொரு இடத்துக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி கொடுக்கணும், இல்ல மெயில்ல அட்டாச்மெண்ட் அனுப்பணும். அதை டவுன்லோட் பண்ணி பாக்குற ஒரு இடத்துல அவர்கிட்டையும் மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்கணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் மைக்ரோசாஃப்ட் வேர்டுல இருந்து நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கூகுள் டாக்ஸை யூஸ் பண்றாங்க. கூகுள் டாக்ஸும் வேர்டும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு வித்தியாசமும் இல்ல, ரெண்டும் சேம் தான். ஆனா என்ன அப்படின்னா இது வந்து கிளவுடில் இருக்கு. உங்களுக்கு நீங்க இங்க ஒர்க் பண்ணலாம், நாளைக்கு இன்னொரு சிஸ்டத்துல ஒர்க் பண்ணலாம். உங்ககிட்ட சிஸ்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, மொபைல் ஆப்ல டவுன்லோட் பண்ணி அதை நீங்க எடிட் பண்ணலாம். இந்த டெக்னாலஜி ஸ்கேல் ஆகுதுல்ல, இங்க இருந்து அந்த இடத்துக்கு மாறினதை மைக்ரோசாஃப்ட் ரொம்ப லேட்டா தான் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப் கொண்டு வந்தாங்க. ஆனா டாக்ஸ் அதை முன்னாடியே கொண்டு வந்தாங்க. அதனால அவங்களோட வேல்யூபிள் கஸ்டமர்ஸ்னு இருக்காங்கல்ல, சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல டாக்குமெண்ட் பண்றதுக்கு, அவங்க எல்லாம் எவென்ச்சுவலா அப்படியே கூகுள் டாக்ஸ்க்கு மாறிக்கிட்டாங்க வேர்டுல இருந்து. ஸோ அந்த வேர்டை நீங்க வந்து அப்படியே கொண்டாடணும் யூஐல அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். இப்ப நீங்க கூகுள் டாக்ஸ்ல போனீங்கன்னா மெனு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, உங்க சிஸ்டத்தை என்னங்கிறத யூசர்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுல முக்கிய பங்கு யூஐக்கு இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேக் அண்ட் டெவலப்பரோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு வேல்யூ கொஞ்சம் ஆட் ஆக ஆரம்பிச்சது. பேக் அண்ட் டெவலப்பர் என்னதான் லாஜிக் பிஹைண்ட்ல எழுதினாலும் அதை ஈஸியா கன்வே பண்றதோட மெயின் மோட்டோ யார்கிட்ட தான் இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்கிட்ட தான் இருக்கு. அப்ப அதனாலதான் சிஎஸ்எஸ், ஹெச்டிஎம்எல் அண்ட் ஜேஎஸ் இந்த மூணு இருக்குல்ல, ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மூணுமே வேல்யூ ஆட் ஆரம்பிச்சு. இந்த வேல்யூ ஆட் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது உங்களுக்கு உங்க ப்ரௌசரை உங்க சிஸ்டத்தை கிளைண்ட் கிட்ட இருந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி, ஒரு சின்ன லாங்குவேஜ் ஃப்ரேம் ஒர்க். இது எவென்ச்சுவலா இவ்வளவு மார்க்கெட் ஸ்கேல் ஆனதும் ஜேஎஸ்ல ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுசா ஒவ்வொரு நாளும் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெட்வொர்க், அதாவது டெக்னாலஜில ஒரு பாப்புலரான ஒரு மீம் உண்டு, நீங்க இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா நாளைக்கு காலையில பார்த்தா புதுசா ஒரு ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க்குங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஜேஎஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து பேசிக், ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது வந்து ஆங்குலர், ரியாக்ட், வியூ ஜேஎஸ் அப்படின்னு ஏகப்பட்டதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இப்ப நிறைய விஷயம் பண்றாங்க. இது ஃப்ரண்ட் எண்ட். உள்ளுக்குள்ள ஒன்னொன்னா வரும்போது நான் என்னங்கிறத சொல்றேன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எண்ட் பண்றது. ஸோ பேக் எண்ட் என்ன பண்ணுது? இப்ப பேக் எண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து ஒரு டேட்டா வாங்கிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க, நீங்க ஏதோ ஒரு வேர்டு அடிக்கிறீங்க, அடிச்சதும் அவங்களுக்கு வந்து ஹலோ சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப கல்யாணக்கண்ணன் அப்படின்னு அடிச்சோன்னா ஹலோ கல்யாணக்கண்ணன் அது ரிப்ளை பண்ணணும். அப்ப இந்த கல்யாணக்கண்ணன்ங்கிறது யூசர் கொடுக்குற இன்புட். அது என்ன பண்ணணுங்கிற ஒரு லாஜிக்கை நம்ம யோசிச்சிருக்கோம்ல, அதோட ஹலோ சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறது. அந்த லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துக்கு பேக் எண்டுக்கு போகும். எப்பவுமே ஒரு ரெக்வஸ்ட்டை நீங்க படிச்சிருப்பீங்க நெட்வொர்க்கிங்ல, ஹெச்டிடிபி வழியா ஒரு இன்புட் யூசர்ல இருந்து ப்ரௌசர்ல வாங்குது, ப்ரௌசர்ல இருந்து நேர டிஎன்எஸ் போய் ஃபெச் பண்ணி அந்த சர்வர் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த சர்வருக்கு போகும். அந்த சர்வர் பேக்எண்ட்ல ஒரு ப்ராசஸ் பண்ணி திரும்ப அதே யூஏக்கு அனுப்பும். இதுதான்ப்பா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நீங்க கால்குலேட்டர்ல 5+5 அப்படின்னு பண்ணி ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணும்போது 10ன்னு வருதோ, அந்த மாதிரி கல்யாணம்னு ஒரு இன்புட் கொடுக்குறீங்கன்னா பேக்எண்ட்ல போய் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி என்ன லாஜிக் நம்ம யோசிச்சிருக்கோமோ அந்த லாஜிக்கை பண்ணிட்டு அந்த லாஜிக்கை பண்ற இடம் தான் பேக்எண்ட். இந்த பேக்எண்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு. சி, C++, ஜாவா, பைத்தான், பெர்ல், இப்படி ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு. எந்த லாங்குவேஜை சூஸ் பண்றதுங்கிறத அவங்கவுங்க டிபெண்ட்ஸ், அந்த அப்ளிகேஷன் என்ன கேட்குது, ரெக்குவயர்மெண்ட் என்னவா இருக்குங்கிறத பொறுத்தது. பட் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இருக்கு, அது அந்த ப்ராசஸ் பண்றது தான் பேக்எண்ட். ஓகேங்களா? இதுக்கு இடையில இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அனுப்புது இல்ல, அதான் வெப் சர்வர். உங்க சிஸ்டத்தை ஒரு வெப் சர்வரா மாத்துறது, அதுக்கும் ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்கு. அப்பாச்சி இருக்கு, என்ஜினிக்ஸ் இருக்கு. இதுல எதை யூஸ் பண்றது, எந்த நேரத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களோட ரெக்குவயர்மெண்ட், என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க, அதுல என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பொறுத்தது. ஸோ இதுவும் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஃபுல் ஸ்டாக். ஓகேங்களா? அப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் என்னங்கிறது வந்துச்சு. அதுக்கடுத்து இந்த வெப் சர்வரும் சொல்லியாச்சு. ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு நீங்க போகும்போது இல்ல ஒரு
ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோ பேக் அண்ட் டெவலப்பரோ அஸ் அ டெவலப்பரா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிட். கிட்டுங்கிறது என்ன அப்படின்னா இது ரொம்ப பேசிக். நீங்க ஒரு கம்பெனில ஃபர்ஸ்ட் எடுத்ததும் உள்ள போனதும் நீங்க எந்த கோட் அடிச்சாலும் கிட் வழியா தான் பண்ணுவீங்க. கிட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் மாதிரி. மைக்ரோசாஃப்ட் வேர்டு எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல நீங்க வந்து ஒரு வேர்டு டைப் பண்றீங்க, ஏதோ டைப்போ எரர் வந்துருச்சு, ஏதோ ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டீங்க, இல்ல மிஸ்பெல் பண்ணிட்டீங்க, இல்ல ஏற்கனவே டெலீட் பண்ணதே பெட்டரா இருந்தது அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? கண்ட்ரோல் இசட் அடிப்பீங்க இல்லைங்களா? அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் என்ன, அப்படியே ஒரு 4-5 வாட்டி பண்ணீங்கன்னா அதுக்கு முந்தின வருஷன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கோடுக்கு ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் தான் என்ன அப்படின்னா கிட்டு. இந்த கிட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா நம்ம இப்ப யூஸ் பண்றோம்ல உபுண்டு, அதை பண்ணவர் தான் அதையும் கண்டுபிடிச்சார். அது எதுக்கு அப்படின்னா மெயினான யூஸ் என்ன அப்படின்னா நீங்க ஒரு கோட் அடிக்கிறீங்க, ஒரு லாஜிக்கல் பண்றீங்க, அந்த லாஜிக்கு எப்பவுமே ஒரு ப்ரோக்ராமுக்கு 4 விதமான சொல்யூஷன் 5 விதமான சொல்யூஷன் இருக்கும், ஒண்ணுதான் சொல்யூஷன் கிடையாது. அப்ப நீங்க ஒரு சொல்யூஷன்ல ஒண்ணு பண்ணிருப்பீங்க, இல்ல இது பெட்டர் இல்ல இன்னொன்னு பண்ணலாம்னு இன்னொன்னு பண்ணுவீங்க. இப்ப திரும்ப இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வர்றதுக்கு தான் இந்த வெர்ஷனிங் கண்ட்ரோல். ஒரு கேப்சர் ஸ்னாப்ஷாட், ஒரு ஃப்ரீஸ் மாதிரி, அந்த இடத்துல இவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு அதை வச்சுக்கும். அதுக்கடுத்து திரும்ப வந்து இது பண்ணும். ரொம்ப முக்கியமா நீங்க ப்ராஜெக்ட் காலேஜ்ல ஃபைனல் இயர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சிஸ்டத்துல பண்ணிருப்பீங்க, இன்னொரு சிஸ்டத்துல கொண்டு போகும்போது இங்க இருந்து காப்பி பண்ணி அங்க கொண்டு போய் போடுவீங்க, ஆனா ஒர்க் ஆகாது. ஆனா அதே இதை திரும்ப கொண்டாந்து இந்த சிஸ்டத்துல போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா? அப்புறம் 2-3 பேர் ஒர்க் பண்ணுவீங்க ஒரே ப்ராஜெக்ட்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு கோட் அடிச்சிருப்பீங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கால்குலேட்டர் பண்றீங்க, அதுக்கு பாலாஜி ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா ஆடுங்கிற மெத்தட் எழுதுறாரு. வேற இன்னொரு ஆள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கல்யாணன் வந்து சப்ட்ராக்ட் எழுதுறாரு, கனெக்ஷன் வந்து டிவிஷனுக்கு எழுதுறாரு, இன்னொரு ஆள் மல்டிபிளிகேஷன் எழுதுறாரு. இந்த எல்லாத்தையுமே சேர்த்தாதான் கால்குலேட்டருங்கிற ஒரு ப்ரோக்ராம். இப்ப ஆளுக்கு எழுதி டெஸ்ட் பண்ணிட்டாங்க, இது ஒர்க் ஆகுது இது ஒர்க் ஆகுதுன்னு இண்டிவிஜுவலா டெஸ்ட் பண்ணி ஒர்க் ஆயிடுச்சுட்டாங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்தாதான் ப்ராஜெக்ட். இப்ப என்ன ஆகும்னா நீங்க கொண்டாந்து காப்பி பண்ணி 4 பேரும் கொண்டாந்துருவோம், 4 பென்ட்ரைவ்ல இருக்கும், எதை எடுத்து எதுல போடுறது, எங்கிட்ட இருந்து எங்கிட்ட மாத்துறது, அப்புறம் நீங்களும் அவரும் ஒரே இடத்துல ஒரு கோடு மாத்துறீங்க அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்கும்ல, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் கிட்டு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்ப கிட்ல என்ன அப்படின்னா நீங்க எதையுமே எல்லாத்தையுமே என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஒரு பிரான்ச்னு சொல்லுவீங்க. ஒரு செட் ஆஃப் கோடு இருக்குல்ல, இந்த இமேஜ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஓகேவா? இதுதான் மாஸ்டர் பிரான்ச். மாஸ்டருங்கிறது நீங்க மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் டிபி எல்லாத்துலயுமே படிச்சிருப்பீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் பண்ணும்போது கூட படிச்சிருப்பீங்க மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா எது மெயின், எது வந்து ஸ்லேவ், அதாவது அதுல இருந்து மாஸ்டர்ல இருந்து ரிப்ளிக் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. மாஸ்டர் டவுன் ஆச்சுன்னா ஸ்லேவ் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்ப இந்த மாஸ்டர் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரான்ச்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த பிரான்ச்சை வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மாஸ்டர் பிரான்ச்ல ஆரம்பிக்கிறீங்க. அதுல இருந்து இப்ப 4 பேர் டெவலப் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒண்ணு இருக்கா, கிரீன் கலர்ல ஒரு இது வந்து இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா இந்த மாஸ்டர்ல இருந்து, அதாவது ஏல இருந்து பி கிரியேட் பண்ணிருக்காரு, ஓகேங்களா? அதே ஏல இருந்து இங்க ஒண்ணு இருக்கு, இது ரெண்டையும் மெர்ஜ் கூட பண்ணலாம். அதாவது வேற வேற கோடு. உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் என்னோட ப்ராஜெக்ட்ல கூட காணும். ஸோ இது மாஸ்டர், ஓகேங்களா? இதுல இப்ப இந்த restart.sh இந்த ஃபைல் எடுத்துக்கங்க, இதுதான் வெர்ஷன் கண்ட்ரோல். இதுல இப்ப இந்த லைன் இருக்கு, இவ்வளவு லைன் இருக்கு. இப்ப நான் இதை எடிட் பண்ணி இப்ப இதை எடிட் பண்றேன். கரெக்டா 5வது லைன்ல மாத்திரம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 5வது லைன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கமெண்ட் ஆட் பண்றேன். இதை ஆட் பண்ணி நான் இப்ப கமிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களா,
ஒரு ஃபைலோட வேர்ஷன் எப்பையில இருந்து எப்பெல்லாம் மாறுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஃபைல்ல இந்த ஒரு லைன் மட்டும் இப்ப மாத்திருக்கோம். இந்த ஒவ்வொன்றுக்குமே கமிட்டும்பாங்க. நீங்க ஒன்னொன்னே மாத்தி இது பண்றது கமிட்டு. இந்த இதுதான் கமிட் ஐடி. ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்குமே அதோட ஹிஸ்டரி உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். இதனாலதான் அந்த கிட் வந்து ஒண்ணு. ரெண்டாவது 2-3 டெவலப்பர் நீங்க ஒர்க் பண்ணும்போது கோடு எதுவும் கொலாய்ட் ஆகாம நான் பண்ணேன் நீ பண்ண அப்படிங்கிற அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்காண்டி தான் கிட் வந்து யூஸ் பண்றது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் டெப்ளாய்மெண்ட். அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, யூசருக்கு ப்ரொடக்ஷன்ல கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப டெப்ளாய் பண்ணும்போது கிட் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இந்த பர்பஸ் தான் உங்களுக்கு கிட் யூஸ் பண்றது. ஸோ பேசிக்கா ஒரு கம்பெனிக்குள்ள உள்ள போனதும் நம்ம கிட்ட இருக்க ஒரே வேலை என்ன அப்படின்னா கிட்டு தான் எதா இருந்தாலும். ஏன்னா நாளைக்கு இப்படி எடுத்துக்கோங்க, நீங்க கம்பெனிக்குள்ள போயிடுறீங்க, ஒரு ஒர்க் நீங்க பண்றீங்க, அந்த ஒர்க்ல ஏதோ ஒண்ணு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா அந்த பிரச்சனை நீங்க பண்ணதில்லை, அந்த பக் உங்களால வந்தது இல்லை, அது இன்னொருத்தர் அதே சமயத்துல ஒர்க் பண்ணதுனால வந்தது. இப்ப கிட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா அவர் என்ன பண்ணிடுவாரு, இன்னொருத்தர் பிளேம் பண்ணிடுவாரு. இல்ல அந்த பையன் ஃப்ரெஷரு, அந்த பையன் பண்ணதுனாலதான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதனாலதான் கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா கிட் வந்து ஒரு பேசிக் ப்ராசஸ். நீங்க கண்டிப்பா ஒரு கோடு கமிட் ஆனா கிட் வழியா தான் கமிட் ஆகணும் அப்படின்ட்டு. கிட்ல கமிட் ஆகும்போது யார் மாத்தினா, எந்த லைனை மாத்தினா, எதுல இருந்து எதுக்கு மாறிச்சு அப்படிங்கிற ஒரு ட்ராக் இருக்கும். அப்ப ஈஸியா பிளேம் பண்றவரை திரும்பி கேட்டுடலாம். இல்ல நீங்க கிட் கமிட் எடுத்து பாத்தீங்கன்னா அது உங்க பேர் தான் காமிக்குது, நீங்க தான் மாத்திருக்கீங்க, இதுல இருந்து இதுக்கு மாத்திருக்கீங்க, அதனாலதான் பக் வருது. ஏன்னா நம்ம நார்மலா காலேஜ்ல பண்றது 2 லைன் ஆஃப் கோடு, ஒரு 20 லைன் ஆஃப் கோடு. கம்பெனில ஹியூஜ் ஒரு 20,000, 30,000, 50,000 லைனு, 1,00,000 லைன் இருக்க கோடுல நம்ம சின்ன வேலை தான் மாத்துவோம். நம்மளுக்கு டாஸ்க்னு கொடுக்கறது சின்னதா தான் இருக்கும். ஆனா அது இன்டைரக்டா எங்கேயாவது இம்பாக்ட் ஆயிடும். அப்ப அதை நீங்க உங்களால ட்ராக்ல வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, நான் எப்ப மாத்தினேன் எது மாத்தினேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காண்டி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்ட வந்து மெயினா யூஸ் பண்ணும். வெர்ஷனிங் கண்ட்ரோல், அது எப்பையில இருந்து என்னவா மாறுச்சு, என்ன ஸ்டேட்டுக்கு மாறுச்சு, யாரால மாறுச்சு அப்படிங்கிறது மெயின்டைன் பண்றது. இது அஸ் அ டெவலப்பரா நம்மளுக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோ இல்ல பேக் எண்டோ ஃப்ரண்ட் எண்டோ எதுவா இருந்தாலும் இது வந்து மெயின். ஓகேவா? அடுத்தது வந்து ஆன் டாப் ஆஃப் எல்லாத்துக்கும் மேல வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்கர் யூஸ் பண்றாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கும் டாக்கருக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் டாக்கர் ஒன்றும் அவ்வளவு ஃபேமஸ் ஆகல. இன்னைக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கிறவங்களுக்கு டாக்கருங்கிறது கண்டிப்பா தெரியணும். ஸோ டாக்கருங்கிறது என்ன அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் கிட்ல எதுவும் கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? எதுவும் இருந்ததுன்னா இல்ல நான் சொல்றதுல எதுவும் கன்ஃபியூஷன் இருந்ததுனால சொல்லுங்க, மெசேஜ்ல சொல்லுங்க. ஸோ டாக்கருங்கிறது என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க, ஒரு சிஸ்டத்தோட ஜிபி, ஒரு ஹார்ட் டிஸ்கோட ஜிபி 500 ஜிபி, ரேமோட சைஸ் ஒரு 6 ஜிபி ரேம் போட்டிருக்கீங்க. இதை எவ்வளவுக்கு மேக்சிமைஸ்டா யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது இப்ப நீங்க வந்து உங்க சிஸ்டத்துல ஒரு ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்றீங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு லேர்னிங்க்கு ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்றீங்க. அதே சிஸ்டத்துல MySQL இன்ஸ்டால் பண்றீங்க, கான்ஃபிளிக்ட் ஆகும் ஒரு சில சமயத்துல. ஆரக்கிளோட டிபெண்டன்சியும் ஆரக்கிளுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமும் MySQLக்கு தேவைப்படுற விஷயமும் வெர்ஷன் ப்ராப்ளத்துல இடிக்கிற ஆரம்பிக்கும். ஒரே சிஸ்டத்துல நீங்க நிறைய வாட்டி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இது அந்த ஃபைல்னால இது ஒர்க் ஆகல, இதனால அது ஒர்க் ஆகல அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா VM யூஸ் பண்ணாங்க. உங்க சிஸ்டத்தையே இன்னும் மேக்சிமைஸ்டா யூட்டிலைஸ் பண்றதுக்கு விர்ச்சுவல் மிஷின் உள்ள வந்தது. விர்ச்சுவல் மிஷின் உள்ள வர்றது அதோட கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள உங்களுக்கு 6 ஜிபி ரேமும் 500 ஜிபி மெமரியும் இருக்கு அப்படின்னா அந்த 6 ஜிபி ரேம்ல எவ்வளவு சைஸ் உள்ளுக்குள்ள இன்னொரு ஓஎஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. விர்ச்சுவல் ஓஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னா விண்டோஸ் ஒரு ஓஎஸ் இருக்கு, அதுக்குள்ளே இன்னொரு விண்டோஸ் போடுறது மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு எவ்வளவு ஜிபி எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் ஹார்ட்வேரையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஷேர் பண்ணணும். எவ்வளவு ரேம் எடுத்துக்கணும், எவ்வளவு மெமரி எடுத்துக்கணும், அதுக்கு மேலதான் ஓஎஸ் வரும். அந்த ஓஎஸ்க்கு எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்ப இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 செகண்ட்.
ஸோ இந்த ஓஎஸ்க்கு எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லணும். அப்ப அதுல என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க தேவையில்லாம ஒரு சின்ன அப்ளிகேஷனுக்கு நீங்க ஸ்கேலிங் காண்டி, அதாவது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வர்றாங்கிறதுக்காண்டி இன்னொரு ஒரு ஓஎஸ் திரும்ப போடுறீங்க. அதுக்கான மெமரி ஸ்பேஸ் இருக்கு, அப்புறம் அதுக்கு ஒரு ரிசோர்ஸ் ஷேர் பண்றீங்க. அதாவது ஒரு 6 ஜிபில 3 ஜிபி இது எடுத்துக்க, இது ஒரு 2 ஜிபி எடுத்துக்க, இது ஒரு ஜிபி எடுத்துக்க அப்படிங்கிறீங்க. 3 ரிசோர்ஸ் ஷேர் பண்றீங்க. ஆனா உங்களோட ப்ராப்ளம் சால்விங் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப சின்ன விஷயம். எனக்கு ஒரு 100 யூசர் இன்க்ரீஸ் ஆயிட்டாரு, அதுக்கு நான் வந்து என் அப்ளிகேஷனை ஸ்கேல் பண்ணணும். அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, ஓவரா உங்களுக்கு வந்து பில்லிங் இன்க்ரீஸ் பண்ணுது, ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. அதனாலதான் அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கண்டெய்னர் டாக்கர் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. டாக்கர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க சிஸ்டத்துக்குள்ள ஒவ்வொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்கல்ல, அந்த மாதிரிதான் இது என்ன பண்ணும்னா குரூப்பிங் பண்ணும். ஆனா கீழே ரிசோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஓஎஸ் எல்லாமே காமன் தான், அதுக்கான ஹார்ட்வேரும் காமன் தான். இது அப்ல இருக்கும்போது, அதாவது அப்ளிகேஷன் ஆப் ஏ அப்ல இருக்கும்போது அதுக்கான வெர்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கும். இப்ப நான் ஆப் ஏல என்ன பண்ணலாம் அப்படின்னா, MySQL 5 யூஸ் பண்ணலாம். ஆப் பில MySQL 6 யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் கொலைட் ஆகாது. இது ஆப் ஏ எப்ப அப்ல இருக்கோ அப்பதான் அந்த MySQL 5 ஒர்க் ஆகும். இது எப்ப அப்ல இருக்கோ அப்பதான் MySQL 6 ஒர்க் ஆகும். ஸோ உங்க காமன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல எந்த பிரச்சனையும் வராது. உங்க மற்ற அப்ளிகேஷனும், ஒரு அப்ளிகேஷனுக்கும் இன்னொரு அப்ளிகேஷனுக்கும் ப்ராப்ளம் வராது. ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டாக்கர் கொண்டு வந்தாங்க. டாக்கர்ல கண்டெய்னரா நீங்க நார்மல் கண்டெய்னரை மனசுல நினைச்சீங்கனாலே அந்த விஷுவல் கிடைச்சிரும். தனித்தனியா கண்டெய்னர் வைக்கிறாங்கல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஷிப்மெண்ட் பண்ற மாதிரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற மாதிரி நீங்க தனித்தனி ஆப்பா சின்ன ஆப்பா பண்ணிட்டு அந்த ஆப்பை ஃபுல்லா பச்சு ஒரு அப்ளிகேஷன், மெயின் அப்ளிகேஷன் வரும். இதுல பெரிய யூசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சடனா ஒரு யூசர் இன்க்ரீஸ் ஆகுறாரு அப்படிங்கும்போது உங்களால ஈஸியா அதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கேல் பண்ண முடியும். ஸ்கேல் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ்வளவு ரெக்வஸ்ட்டை தாங்குற அளவுக்கு உங்க சிஸ்டத்தை சர்வரை மாத்துறதோ, டிபெண்டன்சி எல்லாத்தையுமே உங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த டாக்கர் கண்டெய்னர் இந்த ரெண்டும் வந்து மெயினா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஒரு பேசிக்கான நாலேஜ்ல ஒன்று. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் எண்ட்ல எதை சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எப்பவுமே ஒரு அப்ளிகேஷன்ல மெயினான பங்கு நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் எண்டுக்கு தான் இருக்கு. அவங்க தான் யூசர் ஒரு இதை ஃப்ரண்ட் எண்டை பார்த்து தான் உள்ள வர்றாங்க. நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேபாலோட முன்னாடி வெப்சைட், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேபாலோட வெப்சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ரொம்ப சாதாரணமா இருக்கும். அதுல ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்குல்ல, இதுல போய் வாங்கினா நம்மளை ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு. பேபால் ஒரு பெரிய கம்பெனி தான், எலான் மஸ்கோட ஸ்டார்டிங் கரியர்ல அங்கேதான் இருந்தது. ஆனா அதுல ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் ஆகாது. ஏன்னா அது ஒரு கசமுசான் இருக்கும். டேட்டா எங்க இருக்கு, எனக்கு தேவையானதை நான் எப்படி கரெக்டா போய் பார்ப்பேன் அப்படின்னு. ஆனா இதுவே நீங்க அமேசான் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா கிளாசிபிகேஷன் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா கலர் இது, ஃபில்டர் அவுட் எங்கே பண்ணணும், பின்கோடு எங்கே என்டர் பண்றது, டெலிவரி அட்ரஸ் எப்படி சூஸ் பண்றது, எல்லாத்துக்குமே ஒரு விஷுவல் யூஐ வந்து விசிட் மாதிரி இருக்கும். இதுல இருந்து அடுத்து ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்கும். யூசர் போய் டைரக்டா அவருக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்குவார். ஸோ அப்போ ஃப்ரண்ட் எண்ட் தான் மெயினா இருக்கு. அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல நிறையாது டிஃபால்ட்டா நீங்க அதை மாற்றவே முடியாதுங்கிறது ஒரு சில லாங்குவேஜ் சூஸ் இருக்கு. ஒன்று வந்து HTML, அதை நீங்க எக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது. CSS, அதுதான் உங்க வெப்சைட்டை அழகுபடுத்துறது. ஒரு நார்மலான வெப்சைட்டை அழகுபடுத்துறது வந்து CSS தான் பண்ணுது. அந்த இதையும் நீங்க மாற்ற முடியாது. ரெண்டையும் டிஃபால்ட்டா நீங்க சூஸ் தான் பண்ணி ஆகணும். ஆன் டாப் இது ரெண்டுக்கும் மேல நீங்க சூஸ் பண்ண வேண்டியது JS ஃப்ரேம்வொர்க். எந்த ஃப்ரேம்வொர்க்கை நான் சூஸ் பண்றது? இப்ப ஏன் JS ஃப்ரேம்வொர்க் சூஸ் பண்ணோம்? நான் நார்மலா HTML, CSS தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், இதை வச்சு என் அப்ளிகேஷனை பண்ண முடியாதா அப்படின்னா 100% பண்ண முடியும். பண்ண முடியாதுன்னுலாம் இல்லை, 100% பண்ண முடியும். ஆனா அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உங்களால ஒரு கோட மெயின்டெனபிலிட்டி அப்படிம்பாங்க, மெயின்டெனபிலிட்டி, ரீயூசபிலிட்டி, இந்த வார்த்தையெல்லாம் நீங்க வந்து ஊப்ஸ் படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க. மினிமைஸ்டா கோட் எழுதி அதை எப்படி திரும்ப ரீயூசபிளா எழுதுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த விஷயங்கள். நீங்க கோடு மெயின்டெனபிலிட்டிங்கிறது வந்து உங்களோட இன்டெலக்சுவலை காமிக்கிறதுக்கு கோடு எழுதக்கூடாதும்பாங்க எப்பவுமே இதுல கம்பெனில. எனக்கு இது தெரியும், நான் இதை எவ்வளவு ஹார்டா எழுதி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு எழுதவே கூடாது.
எப்பவுமே சிம்பிள் டேர்ம்ல என்னைக்கு எழுதினாலும் நான் இன்னைக்கு கம்பெனி விட்டு வெளியே போனா 10 வருஷம்